வெல்கம் டு கற்கை கசடற. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ 2025 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான கற்கை கசடற பயிற்சி மையத்தின் டெஸ்ட் பேட்ச். ஓகேங்களா, இது வந்து ஃபைனல் டெஸ்ட் பேட்ச். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் கொண்டு போறோம். இந்த டெஸ்ட் பேட்ச்ல நம்ம என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இந்த வீடியோல நம்ம முழுசா சொல்றோம். கட்டாயமா அதை பாருங்க. யாரெல்லாம் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களா, புதுசா படிக்கிறீங்க, எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே போல கற்கை கசடற அகாடமி டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 30/4/2025 இந்த மந்த் எண்டுக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா, இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1500 மட்டும்தான். விருப்பம் இருக்கிறவங்க உடனே உங்களுடைய என்ரோல்மென்ட் பண்ணிக்கோங்க. கற்கை கசடற அகாடமி ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஷெட்யூல் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா, கற்கை கசடற டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டெலகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான பிடிஎஃப் ஃபைல்ஸ், நிறைய பிடிஎஃப் ஃபைல்ஸ் உங்களுக்கு அடிக்கடி கட்டாயம் வரும். ஓகே. நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச்ல நம்ம என்னென்னலாம் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட பிரைமரி சோர்ஸ நம்ம என்ன பண்றோம், 6 டூ 12 வரைக்கும் இருக்கக்கூடிய புக் பேக்க நம்ம டெஸ்ட் வைக்கிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 6 டூ 10th புக் பேக் ஜிகே, 6 டூ 10th டூ யூ நோ, அதுக்கப்புறம் 11th 12th புக் பேக் ஜிகே, 11th 12th டூ யூ நோ, அதுக்கப்புறம் 6 டூ 12th புக் பேக் தமிழ். இந்த நம்ம 6 டூ 12th வரைக்கும் புக் பேக் டூ யூ நோ உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்மளுடைய எஸ்ஐ எக்ஸாமினேஷன்ஸ் பொறுத்த வரைக்குமே புக் பேக்குக்கும் டூ யூ நோக்கும் ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு வெயிட்டேஜ் குடுக்குறாங்க. அதனால நமக்கு ஒரு 5 கொஸ்டினோ 10 கொஸ்டினோ பார்த்தோன்னே நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடுறோம் இல்லையா? அதனால. அதே போல ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே உங்களுக்கு தமிழுக்கான சிலபஸும், அதே போல இங்கிலீஷ்க்கான சிலபஸும், அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, உளவியலுக்கான சிலபஸும் நம்ம வந்து கொடுக்குறோம். அத வச்சு உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இண்டிவிஜுவலா நீங்க ஒவ்வொரு சைக்காலஜி டாபிக்லயும் நீங்க இண்டிவிஜுவலா ஒவ்வொரு டாபிக் நீங்க படிப்பீங்க. அதே போல தமிழ்ல இண்டிவிஜுவலா ஒரு டாபிக் படிக்க போறீங்க. இங்கிலீஷ்ல இண்டிவிஜுவலா ஒரு டாபிக் படிக்க போறீங்க. ஜிகேல ஒரு இண்டிவிஜுவலா ஒரு டாபிக். அதாவது ஜிகேல பொறுத்தவரைக்கும் ஒரு இண்டிவிஜுவலா ஒரு சப்ஜெக்ட் படிக்க போறீங்க. இப்படி நீங்க படிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு டெஸ்ட் எழுதும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 15 டாபிக் வந்து கவர் ஆகுது. ஒரு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன டெஸ்ட் நடக்குது அப்படின்னா, புதன், சனி ஓகேங்களா? இந்த 2 தினங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். புதன்கிழமையும், சனிக்கிழமையும் தேர்வு நடக்குது. ஃபர்ஸ்ட் 28 டெஸ்ட் ஓகேங்களா? 1 டூ 28 ஓகேங்களா? 1 முதல் 28 டெஸ்ட் வரைக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்து 28 டெஸ்ட் வரைக்குமே 200 கேள்விகள் ஓகேங்களா? ஒரு டெஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 200 கேள்விகள வந்து நம்ம ஃப்ரேம் பண்றோம். அந்த 200 கேள்விகள்ல வந்து 150 கேள்விகள் அந்த ஜிகே பார்ட்டும், 30 கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா, சைக்காலஜியும், 10 கேள்விகள் வந்து தமிழ், 10 கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பண்றோம். இந்த சைக்காலஜி நடத்துறோம் அப்படின்னா, சைக்காலஜி டெஸ்ட் வைக்கிறோம். சைக்காலஜிக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் அப்லோட் பண்ணிடுறோம். அதே போல இப்ப நீங்க ஆல்ரெடி நல்லா படிச்சிருக்கீங்க. இப்ப இந்த புக் பேக்குக்கான பிடிஎஃப் ஃபைலும் நம்ம சென்ட் பண்ணிடுறோம். அதே போல இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப அரசியலமைப்பு இப்ப நம்ம டெஸ்ட் வைக்கிறோம். இப்ப இது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான வேர் டூ ஸ்டடி ஓகேங்களா? வேர் டூ ஸ்டடி நம்ம என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான வேர் டூ ஸ்டடியும் நம்ம குடுத்துறோம். அந்த வேர் டூ ஸ்டடில குடுக்கப்பட்ட பாடத்த வச்சு தான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்றோம். 150 மார்க் கொஸ்டின் வரும். அப்ப நம்ம அதுல குடுக்கக்கூடிய பாடத்த நீங்க நல்லா தரவா முடிக்கும் பொழுது, நீங்க ரொம்ப சூப்பரா மார்க் எடுக்க முடியும். அதே போல தமிழ் தகுதி தேர்வுக்கான மெட்டீரியல் பிடிஎஃப் ஃபைலும் நம்ம கற்கை கசடற அந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றவங்க எல்லாருக்குமே நம்ம குடுத்துருவோம். இங்கிலீஷ் புக் வேணுங்கிறவங்க தனியா பே பண்ணி நீங்க இங்கிலீஷ் புக் வாங்கிக்கலாம். ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப நீங்க அரசியலமைப்பு 2 டெஸ்ட் அப்படின்னா, இந்த 2 டெஸ்ட்லயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் சப்ஜெக்ட் கவர் ஆயிடும். அதுல நீங்க வந்து ஈஸியா உங்களால படிச்சிட முடியும். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேசிக்கா 6 டூ 10த்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் வந்து 6 டூ 10த் நம்ம நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்றோம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே. இப்ப அரசியலமைப்பா இருக்கட்டும், சுற்றுச்சூழலா இருக்கட்டும், உயிரியல் எல்லாத்துலயுமே 6 டூ 12த் 6 டூ 10த் கவர் பண்றோம். அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா, 11th 12த்தையும் இண்டிவிஜுவலா கவர் பண்றோம். வித் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ற எல்லாருக்குமே அதுக்கான ஸ்பெஷல் நோட்ஸ். எதுக்குன்னா 11th 12த்ல இருக்கக்கூடிய பாடத்திற்கு சிறப்பு குறிப்புகள். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான பாடத்துக்கு ஒன் வேர்டா ஓகேங்களா? ஒன் லைனரா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 11th 12th ரொம்ப முக்கியமான பாடத்துக்கு ஒன் லைனராவும் தரோம். நீங்க அதையும் யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு 6 டூ 10த்தையும் நம்ம கவர் பண்ணிடுறோம். 11th 12த்தையும் நம்ம கவர் பண்ணிடுறோம். சைக்காலஜி இண்டிவிஜுவலா ஒவ்வொரு டாபிக்காவும் நீங்க படிச்சிருவீங்க. அதன் பிறகு இங்கிலீஷும் ஒவ்வொரு டாபிக்கா படிக்க போறீங்க. தமிழும் நீங்க ஒவ்வொரு டாபிக்கா படிக்க போறீங்க. இது எப்படி? நீங்க அந்த ஒரு ஒரு 3 நாள்னா, அந்த 3 நாள்ல கன்டினியூஸா யார் யுட்டிலைஸ் பண்றா? அவ்வளவுதான் விஷயம். யார் வந்து பெர்ஃபெக்ட்டா யுட்டிலைஸ் பண்றா? அவங்களுக்கான இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாப் பேட். அதே போல
ஆல்ரெடி நான் நல்லா படிச்சுட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் நெறைய எழுதணும் அப்படின்னு நெனைக்கிறவங்களுக்கும் இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் இப்ப புதுசா தான் படிக்க போறேன் அப்படிங்கிறவங்களுக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா, சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஓகேங்களா? நான் என்ன படிக்கணும்னே தெரியாம இருக்கும் பொழுது, இத மட்டும் நான் படிச்சுட்டு போப்போறேன். இந்த ஒரு 3 மாசம் இத மட்டும் படிச்சுட்டு போறேன். முடிஞ்ச அளவு என்னுடைய முழு முயற்சிய நான் பயன்படுத்தி, நான் பாஸ் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க, இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ரொம்ப, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எத்தன டெஸ்ட் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 28 சாப்டர் வைஸ் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 200 கேள்விகள். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, 6லிருந்து 7 கேள்வி. 6 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதன் பிறகு வந்து ஒரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ எவ்வளோ கொஸ்டின்ஸு? ஒரு 5 கேள்விகள். ஓகேங்களா? ஒரு 5 தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா, முழு தேர்வு நம்ம வைக்கிறோம். இந்த முழு தேர்வு பிளஸ் 5 தமிழ் தகுதி தேர்வு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருது. உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆகஸ்ட் மாசம் சொல்லியிருக்கோம். ஆகஸ்ட் வந்து 9, 10 வரலாம்ங்கிற ஒரு நம்பிக்கையில சொல்றோம். மேபி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா, கூட வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதனால அ அதுவரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு 23 டூ 24 எக்ஸாம் டேட் போணுச்சு அப்படின்னா, இந்த ஃபுல் டெஸ்ட்டோட எண்ணிக்கை இன்னும் ஒரு 3 டூ 5 ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த வாய்ப்ப நீங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணவங்க, இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ண தேவையில்ல. ஏன்னா, அவங்களுக்கும் இதே கேள்வி வரதான் போகுது. அதனால நீங்க ஆல்ரெடி ஜாயின் பண்ணா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதே டெஸ்ட் கன்டின்யூ பண்ணிக்கங்க. இந்த டெஸ்ட் உங்களுக்கு வந்துரும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, நியூவா ஜாயின் பண்றவங்க, உங்களுக்கு இந்த பேட்ச் கன்வீனியன்ட்டா இருந்தா இந்த பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லன்னா மார்ச் மாசம் பேட்ச்சும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ப நம்ம வந்து 6 டூ 10த்தையும் கவர் பண்ணிடுறோம். 11த், 12த்தையும் கவர் பண்ணிடுறோம். கட்டாயமா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான வேர் டூ ஸ்டடியும் நம்ம வந்து குடுத்துர்றோம். அதனால உங்களுக்கு நீங்க என்ன படிக்கணும், எப்படி படிக்கணுங்கிற விஷயமும் அதிலேயே வந்ததுனால உங்க டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கற்க கசடற பயிற்சி மையத்தின் உதவியுடன் கட்டாயம் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைய தேர்ந்தெடுங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க் யூ.